திருமணம் துணை திருவெண்மடற்பாதங்கள் மொழிக்கு துணை முருகாயும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணையவன் பள்ளியோடும் பயந்தனை பழிக்கு துணை படிவேடமும் மயூரமுமே எல்லாம் வல்ல வழிபடு கடவுளாகிய செந்தமிழ் கடவுள் சொந்தாயல்பாடி கடவுளுடைய சிறுவர்களையும் சிறவையாதினம் ஆதி குருமதர் திருப்பெருந்தர் ராமாச்சரனுடைய குருவர்களையும் மனமை மொழிகளால் வாழ்த்தி வணங்கி இன்று இங்கு இரு நூல்கள் கொங்கு ரத்தினங்கள் கொங்கு மாமணிகள் நூல்களை வெளியிட்டு சிறப்புரையாற்றி அமைந்திருக்கின்றேன். நம்முடைய பாராட்டுதலுக்கும் விடுதலை அன்புக்கும் உரிய பேரூராதினம் திருமலா கணிதானந்தல் அவர்களே இந்த விழாவிற்கு வரிய வரிந்து சிறப்புரையாற்றிருக்கின்ற நம்முடைய பாராட்டுக்குரிய தமிழக பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களே, இந்த விழாவிற்கு முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய பாராட்டுக்குரிய தொழிலதிபர் தருணிநிதி ராஜ்குமார் அவர்களே, பாராட்டுக்குரிய தொழிலதிபர் நந்தகுமார் அவர்களே, நம்முடைய பாராட்டுக்குரிய அன்பரசன் அண்ணா அவர்களே, இந்த நூல்களை எல்லாம் எழுதி கொங்கு நாட்டினுடைய பெருமையை உலகறிய செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய பார்க்குரிய நாகவேந்தன் ஐயா அவர்களே, வரவேற்புரை வழங்கிய ஞான பாரதி அனந்தகிருஷ்ணன் அவர்களே, இறைவணக்கம் பாடி ஓதுவார் கமலக்கண்ணன் அவர்களே, இங்கு இந்த நூல்கள் வெளியிடுவதற்கு துணையாக இருக்கின்ற நம்முடைய கவிஞத்தினுடைய சீனிவாசன் அவர்களே, கூடியிருக்கின்ற அவையிலே கூடியிருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, அனைவருடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இங்கு கொங்கு நாட்டிலே பல்வேறு காலகட்டங்களில் வாழ்ந்த சான்றோர்களுடைய வரலாற்றை சொல்லுகின்ற 2 நூல்கள் 28 சான்றோருடைய வரலாறாக வந்திருக்கின்றது. ஆன்மீகம், அரசியல், கல்வி இன்னும் பல்வேறு துறைகளிலே அவர்கள் எல்லாம் செய்த சாதனைகளை போற்றுகின்ற வகையில் இந்த நூல் அமைந்திருப்பது பாராட்டுதலுக்குரியது. இந்த மண்ணிலே தோன்றியவர்கள் பல சான்றோர்கள் அருளாளர்களில் பார்க்கின்ற பொழுது இங்கே இருந்து நம்முடைய அமெரிக்க நாட்டிலே சென்று மிகச்சிறந்த ஆன்மீகத்திற்கு வழிகாட்டியாக சேர்ந்தவர்கள் சத்யானந்த சுவாமிகள் முதல் இங்கு சென்ற நூற்றாண்டிலே இந்த நூற்றாண்டிலே வாழ்ந்து நமக்கெல்லாம் தமிழையும் சைவத்தையும் உலகறிய செய்த நம்முடைய பேரூராதினம் திருமலா கணிதானங்கள் நூற்றாண்டு விழா நாயகராக இருக்கின்ற பேரூர் அடிகளுடைய சான்றோர்கள் வரை, அதுபோல அரசியல் துறையிலே எடுத்துக்கொண்டால் நம்முடைய அரசியல்வர் முதல் இக்காலத்திலே வாழ்ந்த பல சான்றோர்கள் வரை, லட்சுமணன் வரை பல்வேறு சான்றோர்கள் இந்த அரசியல் துறையிலே இங்கு சிறப்பு செய்திருக்கின்றார்கள். விடுதலை போராட்டத்திலே பார்த்தால் தீரம் சின்னமலை, இன்னும் இசைத்துறையிலே, தொழில்துறையிலே இப்படி பல்வேறு சான்றோருடைய வரலாறாக அமைந்திருக்கின்றது. அடியில் அவர் சொன்னார்கள், அந்தந்த பகுதிகளிலே கல்வியிலே அவர்கள் பற்றிய சான்றோருடைய வரலாற்றை நாம் தெரியப்படுத்துவதன் மூலமாகத்தான் இந்த மண்ணிலே பல சான்றோர்கள் எல்லாம் வாழ்ந்து நமக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்திருக்கின்றார்கள் என்று செய்தி அவர்கள் நினைவூட்டினார். என்றால் இந்த மண்ணிற்கு உரியது நமக்கு ஒன்று சான்றோர்கள். சான்றோர் மட்டுமல்ல, நம்முடைய இலக்கியத்தில் எடுத்துக்கொண்டால், பேச்சு மொழியில் எடுத்துக்கொண்டால் அவர்கள் எல்லாம் தமிழ் என்றாலும் கூட கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்று சொல்லுகின்றோம், மூத்த மொழியாக, உலகத்திலே மூத்த மொழியாக இருக்கின்றது. அந்த மொழியிலேயும் கொங்கு நாட்டிலே இருக்கின்ற பேச்சு வழக்கானது ஒரு உலகத்திலே பெருமை சார்ந்ததாக இருப்பது கொங்கு பேச்சு வழக்கு. என்ற தமிழ் ஒரு சிறப்பு, அதிலேயும் கொங்கு என்பது தேன் என்று பெயர். அந்த பேச்சு வழக்கு என்பது இன்னும் சிறப்புடையதாக போற்றப்படுவது கொங்கு தமிழ் என்பது இந்த மண்ணிற்கு, இந்த இனத்திற்கே ஒரு பேச்சு வழக்கு என்று சொல்லலாம். அப்படி இந்த பகுதியிலே வாழ்வாங்கு வாழ்ந்து வானுரையில் தெய்வத்துவம் வைக்கப்படும் என்கின்ற வள்ளுவப் பெருமானுடைய வாக்குக்கேற்ப வாழ்ந்த சான்றோர்கள் பெருமக்களை நாம் நினைந்து பார்க்க வேண்டும். மிக அருகில் அவர்கள் சொன்னது போல அறிவினை தேடி அவர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இங்கு சிறப்பு செய்திருக்கின்றார். நம்முடைய CS போன்றவர்கள் எல்லாம், ஐயா அவர்கள் எல்லாம் முதல் நிதியமைச்சராக இருந்து அவர்கள் எல்லாம் வழிகாட்டி இருக்கின்றார்கள். அதுபோல நமக்கு நம்முடைய திருப்பராய்த்துறையில் இருந்து சுவாமிகள் அவர்கள், திருப்பராய்த்துறை நம்முடைய சாமிகள் சுப்பானந்த சாமிகள் அவருடைய நம்முடைய பூர்வாசிரமத்திலே அவர் சாமிகள் அவர்களுக்கு உறவினராக இருந்தார்கள். கல்வித்துறையிலே பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார்கள். திருப்பராயத்துறை மட்டுமல்ல, தமிழகத்திலே பல்வேறு விதமான பள்ளிக்கூடங்களையும் கல்லூரிகளை எல்லாம் நிறுவி எப்படி ஒரு கல்வி நிறுவனம் இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக
வெறும் வழிபாடு மற்றும் சமயம் மட்டுமல்ல, சமயம் என்பது சமுதாயம் சார்ந்து நல்ல அறக்கல்விகளை கொடுக்க வேண்டும் என்பதற்கான ஒரு முன்னுதாரணமாக வாழ்ந்து சார்ந்தோராக இருக்கின்றார். இப்படி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில எடுத்துக்கொண்டால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான சார்ந்தவர்களாக நம்முடைய ரோட்ஸ் ஐயா அவர்கள், கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள் எளிமையான முறையிலே தொழில்துறையிலே ஒரு பெரிய மாற்றம் ஒவ்வொருவரும் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு சான்றோர்களாக வாழ்வாங்கு வாழ்ந்த வானொலியின் தெய்வத்தில் வைக்கப்படும் என்று சான்றோருக்கு ஒவ்வொருவரும் முதலிலே சொன்னது போல சமயத்துறை, கல்வித்துறை, அரசியல் துறை, இன்னும் சமுதாய பணிகள், இப்படி பல்வேறு துறைகளிலே வாழ்ந்தவர்களுடைய சிறப்பை போற்றுகின்ற வகையில் 2 அருள் நூல்களாக இங்கு நூல்கள் வெளியிடப்படுகின்றன. வெளியிடப்படுவது மட்டுமல்ல, அடிகள் அவர்கள் சொன்னது போல இது பள்ளி சார்ந்து கல்வி சார்ந்து அவர்கள் சார்ந்திருக்கின்ற இந்த நூல்களெல்லாம் சென்று சேர்வதன் மூலமாகத்தான் இலக்கியங்கள் வெளியுலகத்திற்கு செல்லும். ஆனால் இன்று நேரடியாக புத்தகங்களாக பெற்று படிக்கின்றவருடைய எண்ணிக்கை மிக குறைந்து விட்டது என்பதை நாம் வரலாற்று சான்றுகளோடு பார்க்க முடியும். கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பு ஒரு செய்தித்தாளிலே வந்திருந்தது. நடுப்பக்கத்தில் கட்டுரையாக ஒருத்தர் எழுதியிருந்தார். நாங்கள் எங்களுடைய சொத்துக்களை எல்லாம் பிரித்துக் கொடுப்பதிலே எங்களுக்கு எல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் நாங்கள் எல்லாம் அவ்வப்பொழுது சென்று சேகரித்து வைத்திருக்கின்ற புத்தக இடையத்திலே சென்று வாங்கி வீட்டிலே வைத்திருக்கின்ற புத்தகத்தை எல்லாம் யாருக்கு கொடுப்பது? சொத்துக்களாக இருந்தால் எங்களுடைய உறவினர் எல்லாம் குழந்தைகள்லாம் பெற்றுக் கொள்வார்கள். ஆனால் எங்களுடைய புத்தகத்தை யாருக்கு கொடுப்பது, எங்கே கொடுப்பது? யார் அவர்கள் எங்களுடைய குழந்தைகள் யார் அதை படிப்பதற்கு, அதை பெற்றுக் கொள்வதற்கு யாரும் இல்லாமல் இருக்கின்றார்கள். அதை எங்கே கொடுப்பதன் மூலமாக அடுத்த தலைமுறை படிக்குமா என்று சொன்னார்கள். ஏனென்றால் இன்று இணைய வழியிலே படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நூல்களை வாசிக்கின்றவருடைய எண்ணிக்கை குறைத்து விட்டது. ஆகவே இந்த நூல்களை தான் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற சிந்தனைகள் என்னுடைய உள்ளத்திலே இருக்கின்றது. நேற்று முன்தினத்திலே ஒரு நாடுகளில் இந்த நடுப்படத்திலே கட்டுரை வந்திருந்தது. ஆகவே நூல்கள் வெறும் வெளியீடுகளாக இல்லாமல் அந்த நூல்கள் அந்த சமுதாயத்தை சார்ந்து குறிப்பாக படித்துக் கொண்டிருக்கின்ற இளைஞர்களை சார்ந்து செல்வதன் மூலமாகத்தான் அந்த வரலாற்றுக்களை எல்லாம் அறிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கு. ஆகவே அந்த நூல்கள் ஏனென்றால் ஒரு நூலை எழுத வேண்டும் என்றால் அரிதிலே தேடி அந்த செய்திகளை எல்லாம் எழுதியிருப்பார். ஒரு நாள் 2 நாட்கள் உழைப்பல்ல, பல மாதங்கள் பல வருடங்கள் அவர்களை எல்லாம் சந்தித்து அங்காங்கே சந்திக்கின்றவருடைய வரலாற்றை தொகுத்து எழுதுவது என்பது அரிய ஒரு பெரிய பணி. இந்த பணியிலே அவர்கள் எழுதி அது மீண்டும் 2வது பதிப்பாக இந்த நேரத்திலே வெளிவருவது பாராட்டுதலுக்குரியது. இன்னும் பல சான்றோர்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்திருக்கின்றார். அவருடைய செய்திகளும் இன்றைய தினத்திலே நாங்கள் சொல்லுவது இந்த நூல்களோடு அங்கு இன்னைக்கெல்லாம் வந்து இணைய வழியிலே அதை கேட்பதற்குரிய மாற்றத்தை கொண்டு வரணும். புத்தகத்தை கொடுத்தா போதாது, அது இணைய வழியில போய் போட்டு அவங்கள யாராவது வாசிக்கிறாங்களோ அதை கேட்கின்ற வகையில இருந்தால் இன்னைக்கெல்லாம் செய்தித்தாள்கள் தான் பார்க்கலாம். அவர்கள் என்ன பண்றாங்க, செய்தித்தாள் இருக்கு, அங்க QR கோடு இருக்கு, அங்க போனீங்கன்னா செய்திகளை வாசிப்பார்கள், அதை கேட்கின்ற நிலையில இருக்கிறாங்க. ஏன்னா நீ படிக்கிறவங்க தாய்மொழியில படிக்கின்றவருடைய எண்ணிக்கை படிக்கவே தெரியல. அதுக்கான அறிக்கையெல்லாம் கொடுப்பார், நம்முடைய தலைவர் கொடுப்பாரு. என்னென்றால் வாசிக்கின்ற திறமை நமக்கு இந்த காலகட்டத்திலே குறைந்து விட்டது. அது அவர்களுடைய குறைகள். நீண்ட காலமாக தாய்மொழியிலே பேசுகின்றார்கள், படிக்கின்றவருடைய எண்ணிக்கை குறைந்திருப்பது நம்முடைய நவக்குறையாக இருக்கிறது. என்றால் மூத்த மொழி பல மொழிகள் அழிந்து விட்டது. ஒவ்வொரு ஆண்டு உலக பிப்ரவரி 21ஆம் தேதி உலக தாய்மொழி தினமாக கொண்டாடுகின்றோம். பல மொழிகள் வளர்ப்படுத்தி கொண்டே வருவதை பார்க்கின்றோம். இந்த உலக மொழிகளில் செம்மொழியாக கிளாசிக்கல் லாங்குவேஜ் மூத்த மொழியாக போற்றப்படுகின்ற நம்முடைய மொழியினுடைய தன்மையை குறைந்து கொண்டு வருவது ஒரு பெரிய வருத்தத்துக்குரியதாக இருக்கின்றது. ஆகவே அதை இன்றைய காலகட்டத்திற்கான ஒரு மாற்றத்தோடு அது வெளிவர வேண்டும் என்று நேரத்திலே சொல்லி அவருடைய நல்ல படிக்கும் அதை அச்சகம் பதிப்பகமானது வெளியிடுகின்றது. அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லி இங்கு வந்திருக்கின்ற அனைவரும் எல்லா வளங்களும் பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருளை சிந்தித்து வாழ்த்து நிறைவு செய்கின்றனர். அருள் வாழ்த்து.